கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். ஏசாயா 26:4. என்றென்றைக்கும் கர்த்தரை என்ன சொல்றாங்கன்னா நம்ப சொல்றாங்க. அது என்ன என்றென்றைக்கும்? அப்போ எல்லாம் இருந்தாலும் தேவனை நம்பணும், ஒன்றும் இல்லைனாலும் தேவனை நம்பணும். சந்தோஷமா இருக்கும்போது கர்த்தரை நம்பணும், துக்கமா இருக்கும்போது கர்த்தரை நம்பணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே ஆண்டவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் ஃபர்ஸ்டே கொடுத்துருவாரு, ஒரு பிரச்சனை இருக்காது, எல்லாம் ஸ்மூதா போகும். யார் சொன்னா? நமக்கு தான் அதிகமான போராட்டங்கள், நமக்கு தான் அதிகமான பிரச்சனைகள், நமக்கு தான் அதிகமான காரியங்கள். ஆனால் வாக்குத்தத்தம் என்னன்னா நம்ம ஜெயிச்சு வந்துருவோம். உலகத்திலே உங்களுக்கு பாடுகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சேன்பா, அதே போல நீங்களும் ஜெயிப்பீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப என்றென்றைக்கும் காலங்கள் எப்படி வேணா இருக்கலாம், காலங்கள் எதிர்மறையா இருக்கலாம், சூழ்நிலைகள் எதிர்மறையா இருக்கலாம், ஆனா கர்த்தரை நீங்கள் நம்ப பழகி கொள்ளுங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு கட்டாயம் அந்த முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை ஒரு நாளுமே வீண் போகவே போகாது. கர்த்தர் கட்டாயம் நீங்கள் நம்பின காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும்படியாக செய்வார். அதனால எந்த காலத்திலுமே தேவனை நம்புங்க. அநேக ஜனங்கள் ஆண்டவரை அறியாதவர்களை விட ஆண்டவரை அறிந்து பின்வாங்கி போனவர்கள் தான் அநேகர். தெரியுமா? இது எவ்வளவு வேதனையான காரியம். இயேசுவை தெரியாத ஜனங்களை குறித்து கவலை இல்லை, ஆனா அவரை தெரிந்தும் கூட அவரை விட்டு தூரமா இருக்கிற அநேக பேர் இருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் தேவனை நம்பவில்லை, அவர்கள் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. ஒரு சோதனை, ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு போராட்டம்னே கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லை, கர்த்தர் மேல விசுவாசம் இல்லை, எதுவுமே இல்லை அவர்களுக்கு. இவர் என்ன செய்துட்டார்னு சொல்லிட்டு பின்வாங்கி போனவர்கள் தான் அநேகம். ஆனா வசனம் சொல்றது அவரை என்றென்றைக்கும் நம்புங்கள். எல்லா காலத்திலுமே அவரை நம்பணும். சோதனையா, தேவையா, பாடுகளா, நிந்தைகளா, நெருக்கங்களா, எல்லா காலத்திலும் நம்புங்கள். கர்த்தர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். வசனத்துல அநேக வார்த்தைகளை தேவன் சொல்லி வைத்திருக்கிறார். நீ வெட்கப்பட்டு போவதல்ல, நீ குறைவுபட்டு போவதல்ல, நீ அழிந்து போவதில்லை, நீ தண்ணீர்களை கடப்ப, நீ அக்னியை கடப்ப, ஆனா அவைகளுக்கு உண்மையில் பலம் கிடையாது, நீ அவைகளை தாண்டி வந்துருவன்னு சொல்லிட்டு தேவனுடைய வசனம் இருக்கிறது. இவ்வளவு பெரிய வசனம் இருக்கும்பொழுது நாம் எப்படி தோற்று போவோம்? இவ்வளவு பெரிய வசனம் இருக்கும்பொழுது நாம் எப்படி வெட்கப்பட முடியாது. அதனால என்ன காலமா இருக்கட்டும், கர்த்தரை நம்புவதை மாத்திரம் நிறுத்தி விடாதீர்கள். கர்த்தரை எப்பொழுதும் நம்புங்கள், கர்த்தரை எப்பொழுதும் சார்ந்திருங்கள், கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடியுங்கள். அவரை உறுதியாய் பிடிக்கிற ஜனங்களுக்கு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோபு என்கிற ஒரு மனுஷன் இருந்தார். அந்த மனுஷன் நல்ல செல்வ சீமானா எல்லாம் நிறைந்தவரா இருக்கிறார். ஆனா ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு சோதனைனால அது எல்லாமே இழந்து போய் ஒரே நாள்ல எல்லா சொத்துக்களையும் இழந்துட்டார். அது மாத்திரம் தன்னுடைய 10 பிள்ளைகளையும் இழந்துட்டார். எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாத மனுஷனாய் அவர் நிற்கும் பொழுது என்னாச்சு? அப்பையும் அவர் தன்னுடைய உத்தமத்துல நின்றார். கர்த்தர் எனக்கு என்ன செய்தார், ஏது செய்தார், என்னை காப்பாற்ற கூட இல்லைன்னு சொல்லிட்டு அவர் தேவனை விட்டு பின்வாங்கி போகல. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த மனுஷன் இயேசுவுக்கு உறுதியாய் பற்றி பிடிந்தார். ஆண்டவரை உறுதியை பற்றி பிடித்தார். அப்படி உறுதியை பற்றி பிடித்த மனிதனுக்கு தேவன் 2 மடங்காக ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நம்ம ஆரம்பத்தையும் பார்த்திருக்கிறோம், முடிவையும் பார்த்திருக்கிறோம். அதனால எந்த காலத்திலும் அந்த மனுஷன் நல்ல காலத்திலும் தேவனை நம்பிக்கொண்டிருந்தார், கஷ்ட காலத்திலும் ஆண்டவரை நம்பிக்கொண்டிருந்தார். அதனால எந்த காலத்திலும் நீங்க கர்த்தரை நம்பும் பொழுது உங்களுக்கு எல்லாம் அழகாய், நேர்த்தியாய், செவ்வையாய் கொடுக்கப்பட முடியும். கர்த்தரை எப்பொழுதும் நம்புங்கள், எந்த காலத்திலும் நம்புங்கள், எந்த சூழ்நிலையிலும் நம்புங்கள். எப்பொழுதும் ஒரு உறுதியை பற்றி பிடிக்கிற பிள்ளைகளா இருங்கள். கர்த்தர் உங்களுக்கான பெரிய காரியங்களை செய்திருப்பார். உங்களுக்கான காரியம் உங்களுக்கு இடத்தில் வந்து கொண்டிருக்கிறது. நீங்க அவசரப்பட்டு போய்விடாதீர்கள், அவசரப்பட்டு தேவனை மறுதலித்திராதீங்க, அவசரப்பட்டு பின்வாங்கி போயிடாதீங்க. எல்லா காலத்திலும் தேவனை நம்புங்க. சோதனையின் காலமா, வருத்தத்தின் காலமா, வேதனின் காலமா, தேவையின் காலமா, நெருக்கத்தின் காலமா, எந்த காலமா இருக்கட்டும் அவரை நம்புங்கள். என்றென்றைக்கும் காலங்கள் மாறும், கர்த்தர் மாறாதவர். சூழ்நிலைகளை மாறும், கர்த்தர் மாறாதவர். இந்த காலங்களும் சூழ்நிலையும் கர்த்தருடைய கரத்திற்குட்பட்டு இருக்கிறது. அவர் எதையும் மாற்ற போதுமானவரா இருக்கிறார். அதனால அவரை சார்ந்து கொண்டிருங்கள், அவரை உறுதியாய் பற்றி பிடிங்கள், விசுவாசத்தோடு நடங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவரா இருக்கிறார். ஒரு விசை அவரை நோக்கி ஜெபிப்போம். இன்றைக்கு தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா?
காலத்தை குறித்து எனக்கு கவலை இல்லை. காலத்து எல்லாத்திற்கும் மேற்பட்ட தேவன் ஒருவர் இருக்கிறார். தேவை குறித்து கவலை இல்லை, எல்லாவற்றிற்கும் மேற்பட்ட ஒருவர் இருக்கார். இப்பொழுது உங்க வாழ்க்கையில விசுவாசத்தை கொடுத்து இந்த காலத்தை மாற்றி போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? வாங்க எல்லோரும். ஜெயமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் நேசரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் ஜீவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, கெஞ்செஞ்சிக்கும் நம்புவோம் ஆண்டவரே. அநேக ஜனங்கள் நம்பிக்கை இழந்து போயிருக்கிறார்கள், அநேக ஜனங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அநேக ஜனங்கள் வேதனைப்படுகிறார்கள் ஆண்டவரே. இப்பொழுதே அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பீராக. இப்பொழுதே அந்த சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்ப இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அவர்களுமே அதிகமாய் விசுவாசிக்கிறார்கள், அதிகமாய் நம்புகிறார்கள், அநேக காரியங்கள் செய்கிறார்கள் ஆண்டவரே. இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்வீராக, இப்பொழுதே மகிமையான காரியத்தை செய்வீராக, இப்பொழுதே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. என் தகப்பனே, என் தேவனே, என் ஜீவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் கொடுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அதிசயம் கொடுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் கொடுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே மகிமையான காரியத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே மேன்மை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே உயர்ந்த காரியங்கள் நடைபெறுவதாக. அவர்களுமே நம்பி இருக்கிறார்கள், அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாது. அவர்களுமே சார்ந்திருக்கிறார்கள், அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாது. உறுதியை பற்றி பிடிக்கிறார்கள், அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகக்கூடாது சுவாமி. அவர்களுக்கு உதவி செய்யுங்க, அவர்களுக்கு உதவி செய்யுங்க, அவர்களுக்கு உதவி செய்யுங்க. இப்பொழுதே உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் வாழ்க்கை மாற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் கொடுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அதிசயம் கொடுக்கப்படுவதாக. தகப்பனே, கூட இருங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை செய்ததற்காகவும் வாழ்க்கையை மாற்றினதற்காகவும் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனில் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன்.